ரயில்வேல இருந்து 2018க்கு பிறகு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அதுவும் சூப்பரான பதவிக்கு டீடைல்டு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தயவு செய்து வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சிஸ்க்கு தமிழ் ஆளுங்க தான் நிச்சயமா செலக்ட் ஆகணும். அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. என்ன போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெயின் ஓட்டுறாங்கல்ல அந்த வேகன்சிஸ் தாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஏஎல்பியோட டெக்னீஷியனை கம்பைன் பண்ணி விடுவாங்க. பட் இந்த டைம் ஏஎல்பி மட்டும் தான். போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. பிப்ரவரி 19ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்க சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை பிப்ரவரி 20ல இருந்து 29ஆம் தேதிக்குள்ள நீங்க மாடிஃபிகேஷன் அதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாடிஃபிகேஷன்ல நீங்க எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை சேஞ்ச் பண்ண முடியாது. கூடுதலா 250 ரூபாய் பே பண்ணாதான் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். அதனால என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் பொதுவா எல்லாத்தையுமே டீடைலா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அப்ளை பண்ணுங்க. இன்னும் நிறைய நாட்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி லெவல் 2ல வருது. 19,900 சம்பளம். இது பேசிக் பே. எக்கச்சக்கமான சம்பளம் இருக்கு. அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளம் 30,000க்கு மேல இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துலாம் 50,000 60,000 வந்துடும். 18ல இருந்து 30 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த பிரிவினர் எந்த தேதியில இருந்து எந்த தேதிக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன். கிட்டத்தட்ட 5,696 வேகன்சி. இந்த வேகன்சி நிச்சயமா 90% அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற பதவி. என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா நிறைய சேனல்ஸ்ல ஒரு தப்பான இதை கொடுக்குறாங்க. 10th பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ முடிச்சவங்க இதற்கு நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி டிப்ளமோ இருக்கு, பிபிடெக் இருக்கு. அது சொல்றேன். 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ முடிச்சவங்க எலிஜிபிள். ஐடிஐ என்னென்ன ட்ரேட் அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில் ரைட், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர், டீசல் மெக்கானிக், ஹீட் இன்ஜின், டர்னர், மிஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இந்த நான் சொன்ன இந்த பிரான்ச் எல்லாம் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த நாளத்தில் எதெல்லாம் உங்களுக்கு படிச்சிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள். லேட் என்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, டேரக்டா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே எலிஜிபிள் தான். பிடெக் நீங்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ல பிடெக் படிச்சிருக்கீங்களா நீங்க எலிஜிபிள். எம்இ டெக் படிச்சிருக்கீங்களா நீங்களும் எலிஜிபிள். டிப்ளமோ படிக்காம டைரக்டா படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். கிடையாது. 18ல இருந்து 30 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். குறிப்பா நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வேலை, ட்ரெயின் ஓட்டுற வேலை பெண்கள் கூடாதா? நிச்சயமா அப்ளை பண்ணலாம். ஏன் கூடாது? கண்ணாடி போட்டவங்க இதற்கு எலிஜிபிள் கிடையாது. லேசிக் சர்ஜரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா இதற்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, அதுல கண்டுபிடிச்சுவாங்க. ஓகே, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 18ல இருந்து 30 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எங்க இருந்து வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வகுப்பினர் 35 வயது வரையும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா ஓபிசி அப்படிங்கிற இந்த வகுப்புக்கு கீழே தான் வருவீங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பா இருக்கிறதுனால இந்த பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் நீங்க எல்லாருமே இந்த ஓபிசிக்கு கீழே தான் வருவீங்க. ஓபிசி சர்டிபிகேட் நீங்க இப்பவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன். அப்படி பாத்தீங்கன்னா 33 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். தேதி படி கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க எந்த வகுப்பினரா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க 1/7/2006 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. இந்த டேட்க்கு முன்னாடி பிறந்தவங்க தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்க பொது பிரிவினரா இருக்கீங்க, இடபிளேஸா இருக்கீங்க அப்படின்னா 2/7/1994 இந்த டேட்க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. இதற்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி நீங்க ஓபிசி அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா 2/7/1991 இந்த டேட்க்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது. இந்த டேட்ல பிறந்தவங்க கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 2/7/1989 இந்த டேட்க்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் 500 ரூபாங்க. எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லா பெண்களுக்குமே 250 ரூபாங்க ஃபீஸ். அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லிருக்காங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சிபிடி 1 முடிச்ச அப்புறம் அதுல உங்களுக்கு 400 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தா ஃபீஸ் வந்து 100 ரூபாய் தான். கீழே பாருங்க, எஸ்சி எஸ்டி ஃபீமேல் அவங்களுக்கு 250 ரூபாய் சொல்லிருக்காங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்ச அப்புறம் இந்த 250 ரூபாய் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஃபீ கிடையாது. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கேட்பாங்க. இன் கேஸ் வந்து நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து அப்ளை பண்ணாலுமே அப்ளை பண்றப்போ உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க. ப்ரௌசிங் சென்டர் டீடைல்ஸ் கொடுத்துறாதீங்க. ரீஃபண்ட் வந்து அப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். இது இந்த ஒரு ப்ராசஸ் முடியவே ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிரும். ரீஃபண்ட் வருதா அந்த டைம்ல போயிட்டு எந்த அக்கௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். கரெக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்றப்போ உங்க அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இனிஷியேட் பண்ணி விட்டுருவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன ப்ரோ அப்படின்னா 2 எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். அப்புறம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம். என்ன ப்ரோ இவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், முதல் டெஸ்ட். அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் நடக்கும். 75 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு மார்க்லாம் கிடையாதுங்க. இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதுல ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் எடுத்தீங்கனாலே போதும். அப்படியே யார் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே 2வது டெஸ்ட்டுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க. அதே மாதிரி ஃபைனல் ரிசல்ட்லுமே இது வந்து கணக்குல வராது.
எது இந்த முதல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதை பொறுத்தவரையும் 1 மணி நேரம் டைம், 75 மார்க், 75 கொஸ்டின் கேட்பாங்க. எதுல இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூடுங்க, மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், இதுல இருந்து. அடுத்து மென்டல் எபிலிட்டி, இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இதுல இருந்து தான் 60 கொஸ்டின் கேட்க போறாங்க. இது வந்து குவாலிஃபைங் நேச்சர். இதுல குறிப்பிட்ட மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வந்து உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிருவாங்க. அது என்ன குறிப்பிட்ட மார்க், அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மினிமம் பாஸ் பர்சன்டேஜ், யூஆர் இடபிள்யூஎஸ்னா 40%, ஓபிசினா 30%, எஸ்சிஎஸ்டினா 25%. இது மினிமம். ஓரளவு இதுல இருந்து கொஞ்சம் அதிகமா எடுத்தீங்கனாலே ரெண்டாவது ஸ்டேஜுக்கு உங்களை அனுப்பிட்டுருவாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ்ங்கிறது முக்கியமான ஸ்டேஜ், அதாவது ரெண்டாவது எக்ஸாமினேஷன். இதை வந்து அவங்க கவுண்ட்ல எடுத்துப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நடக்கும். 175 கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் ஏவை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின், பார்ட் பில 75 கொஸ்டின். பார்ட் ஏல பாருங்க, திரும்ப அதே தான். மேக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுதான் பார்ட் ஏல. எக்ஸாம் உள்ள என்ன இருந்துச்சோ அதுதான் இங்கேயும். ஆனா பார்ட் பில மட்டும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்ல இருந்து கொஞ்சம் கேட்பாங்க. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான். அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது பாஸ் பண்ணா போதும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிபிஏடி. இது